அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீட்டு காதல் யோசம் கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி முட்டை கிரேவி. இது சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ரெசிபி தான். முட்டையில் உங்களுக்கு அவிச்ச முட்டை பிடிக்குமா, இல்லை ஆம்லேட் பிடிக்குமான்னு இன்ஷால்லா சொல்லுங்கள். முட்டையில் இது போல் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், நல்லாவே இருக்கும். இன்றைக்கி நான் 6 முட்டை எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதோட ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் எந்த குழம்புல சேர்த்தாலும் நல்ல ருசி கொடுக்கும். 3 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுதாக இருந்தால் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பூண்டு மட்டும் ஒரு 10 பூண்டு அளவு இது போல் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதோட முட்டை மாசி கிரேவிக்கெல்லாம் சோம்பு சேர்க்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நறுக்கி வச்ச பூண்டையும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி விழுத சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி பொடிசாக கட் பண்ணி வதக்கிறத விட மிக்சியில் 1 பாதியமாக அரைச்சி சேர்க்கும்போது நல்லா கிரேவியே நல்லா திக்னஸாக இருக்கும். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு அதே 3 டேபிள் ஸ்பூன் அளவு சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் கூட கொஞ்சம் காரமாக இருக்கும். இந்த 65 மசாலா சேர்க்கும்போது கலராகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். அவ்வளோதான். அதோட தேவையான உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. கிரேவி கொஞ்சம் தண்ணி போல் வேணும்னா 2 டம்ளர் சேர்த்துக்கோங்க. ரொம்ப திக்னஸாக வேணும்னா ஒரு டம்ளர் அளவு தண்ணீர் சேர்த்துட்டு அவிச்சு வச்ச முட்டையை நல்லா தோல் உரிச்சிட்டு இது போல் 1 பாதியமாக கட் பண்ணியிருக்கேன். இது போல் பாதி பாதியாக கட் பண்ணி சேர்க்கும்போது அதோட மசாலாலாம் உள்ளே இறங்கி சாப்பிடல இந்த கிரேவியுமே நல்லாயிருக்கும். முட்டை சேர்த்ததுக்கப்புறம் சிம் ஃப்ளேமில் ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா எண்ணெய் சுட சுட சப்பாத்தி, பூரி, நெய் சோறு, தக்காளி சோறுக்கெலாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிச்ச ரெசிபியும் கூட. உங்களுக்கு பிடிச்சிருந்தா விருப்பப்பட்டால் இன்ஷால்லா இது போல் செஞ்சு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.